அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் ரஞ்சினி ராஜரத்னம், ராஜ்கிருஷ்ணா, ஜெஃப்ரி ஜெபதாஷன். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மனித உரிமை மீறப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்கு கலப்பு நீதிமன்றம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என ஐநா அறிக்கையில் பரிந்துரை. போர் குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். அமைச்சின் விடயங்களை தெளிவுபடுத்துமாறு மீன்பிடி ராஜாங்க அமைச்சர் கோரிக்கை. கொட்டதெனிய கொலை தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைப்பு. சூழல் பாதுகாப்பின் போது அரசியல்வாதிகள் தமது கடமைகளை உரிய வகையில் நிறைவேற்ற வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். ஓசோன் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டார். மொரட்டுவை இலங்கை ஜெர்மன் பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது ஓசோன் தினத்தை முன்னிட்டு ஓவிய கண்காட்சி ஒன்றும் இன்று திறந்து வைக்கப்பட்டது. நாட்டின் முதலாவது குளிரூட்டி சுத்திகரிப்பு நிலையம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டதுடன் அதன் நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி கண்காணித்தார். மகாவெளி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட அகில இலங்கை ரீதியான ஓவிய போட்டியில் வெற்றியீட்டியவர்களுக்கு ஜனாதிபதியினால் பரிசில்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஓசோன் படலத்தை பாதிக்கும் 97 ரசாயனங்களுள் 55 ரசாயனங்களை பயன்பாட்டில் இருந்து அகற்றுவதற்கு இலங்கை அரசாங்கத்தால் முடிந்துள்ளது. அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்களுக்கு அமைய சூழல் பாதுகாப்பு தொடர்பில் அரசியல்வாதிகளுக்குள்ள பொறுப்புகள் முறையாக நிறைவேற்றப்படவில்லை. சரணாலய பகுதிகள், கடற்கரையோரங்களை பிரதேச வர்த்தகர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் எவ்வளவு அழிவுக்குள்ளாக்குகின்றனர்? வியாபாரிகளாக மாறியுள்ளனர். மண், மாணிக்கங்கள் போன்ற நாட்டின் இயற்கை வளங்களை அளிக்கின்றனரா? இதனுடன் தொடர்புடைய அமைச்சுகளில் கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் பொலனறுவை மாவட்டத்தின் மண் அகழ்வை முற்றாக தடை செய்வதையே முதல் வாரத்தில் முதலாவது நடவடிக்கையாக நான் முன்னெடுப்பேன். கம்பா மாவட்டத்தின் மண் அகழ்வுக்கான அனுமதியை முற்றாக தடை செய்யுமாறு புவியியல் மற்றும் அகழ்வு பணியகத்துக்கு நேற்று முன்தினம் நான் உத்தரவிட்டேன். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உள்ளிட்ட உயர் பிரதிநிதிகள் சிலரை இன்று சந்தித்தார். புதுடில்லி ராஷ்டிரபதி பவனில் இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பிரதமர் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். இதன்போது 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக பிரதமரின் இந்திய விஜயம் தொடர்பான தகவல்களை கொண்டுவரும் எமது விசேட செய்தியாளரான ஷமீர் ரசூல்டீன் தெரிவித்தார். மலிக் சமரவிக்ரம மற்றும் மங்கள சமரவீர ஆகியோரும் இந்த விஜயத்தில் இணைந்திருந்தனர். இந்திய நிதி அமைச்சரான அருண் ஜேட்லியை இன்று முற்பகல் சந்தித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்திய முதலீட்டாளர்களை இலங்கைக்கு வரவழைப்பது குறித்தும் பிப்ரவரி மாதத்திற்கு முன்னர் பிரதமர் நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டத்தை நடத்துதல் குறித்தும் இந்த தருணத்தில் வலியுறுத்தியுள்ளார். 2 நாட்கள் விஜயத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே டெல்லியிலிருந்து இன்று பிற்பகல் கொழும்பு நோக்கி புறப்பட்டார். இது பிரதமரின் முதலாவது உத்தியோகபூர்வ விஜயமாகும். அவர் கடந்த 2 நாட்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சோனியா காந்தி, இந்திய அரசின் உயர் பிரதிநிதிகள் உட்பட பலரையும் சந்தித்தார். இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற ராஜாங்க அமைச்சர் MLM இஸ்புல்லா இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். இதற்கான வைபவம் கொழும்பில் உள்ள மீள்குடியேற்ற அதிகார சபையில் நடைபெற்றது. இன்று வடகிழக்கு பகுதிகளில் பார்க்கும் பொழுது முக்கியமாக கிழக்கு மாகாணத்திலும் மன்னாரிலும் பல முஸ்லீம் பிரஜைகள் இருக்கின்றனர். அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் இது செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்கு ஏற்ற விதத்திலே எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கௌரவ ஹிஸ்புல்லா அவர்களை நியமித்திருக்கின்றார்கள். நான் என்னால் முடிந்த உதவிகளையும் அவர்களுக்கு கொடுத்து தமிழர்கள், முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இலங்கை வாசிகள் என்ற அடிப்படையிலே இலங்கை ஒரு முக்கிய நாடாக வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஜனாதிபதியும் எங்களுடைய கௌரவ பிரதமருடைய நோக்கம். அதனால் பழைய நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ் மக்களுக்கும், முஸ்லீம் மக்களுக்கும், சிங்கள மக்களுக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி சலுகைகளை கொடுத்து எல்லோரும் இந்த நாட்டிலே இலங்கை வாசிகள் என்ற அடிப்படையிலே முக்கியத்துவம் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.
மீன்பிடி மற்றும் நீரியல் வள ராஜாங்க அமைச்சர் திலீப் பெதாராஜ் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் எச்சரிக்கையொன்றை விடுத்தார். தங்காலையின் கூட்டமைப்பின் அமைப்பாளர் மஹிந்த அமரவீரவிற்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவி வழங்கிவிட்டு தங்காலையின் ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளரான எனக்கு ராஜாங்க அமைச்சு பதவி வழங்கியுள்ளனர். நாம் எவ்வாறு இதனை செய்வது? இருவரையும் அழைத்துச் சென்று பிரத்யேக வகுப்பு நடாத்த வேண்டும். அவ்வாறு வகுப்பு நடத்தி எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை கூறித்தர வேண்டும். இல்லாவிடின் சண்டையிட்டுக் கொண்டு குறை கூறிக்கொண்டு மக்களுக்கு பணியாற்ற முடியாது. அதனை உரிய முறையில் செயற்படுத்தாவிடின் நான் இந்த அமைச்சு பதவியில் இருந்து ராஜினாமா செய்வேன். பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் மத்தியில் இருப்பேன். சமய வழிபாடுகளின் பின்னர் ராஜாங்க அமைச்சர் கடமைகளை ஆரம்பித்தார். இதேவழி துறைமுகம் மற்றும் கப்பல் சேவை பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துகெட்டிகம மற்றும் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க ஆகியோரும் இன்று கடமைகளை ஆரம்பித்தனர். துறைமுகம் மற்றும் கப்பல் சேவை பிரதியமைச்சர் பதவி நான் எதிர்பார்த்த ஒரு பதவி அல்ல. நான் அந்த அளவுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர். தேசிய அரசாங்கத்திற்கு விருப்பமா என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கேட்டபோது பதவிகளை பொறுப்பேற்க விருப்பம் என தெரிவித்தேன். 5 வருடங்கள் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுடன் இணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. மோசடிகளில் ஈடுபடுவது அல்லது கொமிஷன் அடிப்பது எனது இலக்கல்ல. கொமிஷன் அடிக்காதவர்களே எனக்கும் தேவைப்படுகின்றனர். எனினும் நான் அவரை ஒரு பக்கத்தில் ஒதுங்கியிருப்பதற்கு இடமளிப்பதில்லை. பணியாற்றுவதற்கே அவரும் வந்துள்ளார். நானும் அதற்காகவே வந்துள்ளேன். தற்போது ஓடும் காலம் வந்துள்ளது. என்னுடன் அவர் ஓடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். வவுனியா நெலுக்குளமூடாக செட்டிக்குளம் நோக்கி பயணிக்கும் வீதியை புனரமைத்து தருமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 35 வருடங்களுக்கு அதிகமாக இந்த வீதி புனரமைக்கப்படாதுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். உலுக்குளம் சந்தையில் ஒன்று கூடிய மக்கள் பேரணியாக உலுக்குளம் பாடசாலை வரை பயணித்தனர். சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதி புனரமைக்கப்படாமையினால் போக்குவரத்தின் போது பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். 35 வருஷ காலமாக இதே நிலப்பாடுலாம் இருக்கு. இந்த பிரதான வீதியில 3 ஹாஸ்பிட்டல் இருக்கு. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஸ்கூல்களுக்கு போய் கொண்டிருக்காங்க. இந்த பாதையெல்லாம் போகணும். யுத்தத்துக்கு பின்னால இப்படியே கிடக்கு. இது இப்படியே கிடக்குமா இருந்தா இந்த மக்கள் இதால பெற்றோரு இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டுதான் நாம் இந்த வாழ்க்கையை தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீதியை செப்பனிட்டு தருமாறே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் நாம் கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்பில் பல்வேறு தரப்பினருக்கு தாம் அறிவித்த போதிலும் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். யுத்த காலத்தில் இடம்பெற்றுள்ள மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியை அடைந்து கொள்வதற்கு தேவையான ஒரு ஏற்பாடாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு ஹைபிரிட் என்ற கலப்பு சிறப்பு நீதிமன்றத்தை ஸ்தாபிப்பது முக்கியமாகும் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் விசாரணை அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மோதல்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதநேயத்திற்கு எதிரான குற்றங்கள் இரு தரப்பினராலும் பெரும்பாலும் இழைக்கப்பட்டிருக்கலாம் என அந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கொட்டதெனிய சேயா சதோமியை கொலை செய்த சம்பவம் தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மாதிபரின் உத்தரவுக்கு அமைய விசாரணையை ஒப்படைத்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. இந்த குற்றச்செயல் தொடர்பில் 15 பேரிடம் விசாரிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான தகவல்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். சந்தேக நபரை இனம் காண்பதற்கு DNA சோதனையை முன்னெடுக்க போலீசார் தீர்மானித்துள்ளனர். சிறுமியின் உடலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட 2 முடியையும் பரிசோதனைக்கு அனுப்ப உள்ளதாக போலீசார் கூறினர். கடந்த 12ஆம் தேதி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொட்டதெனிய சேயா சதோமியின் இறுதிக்கிரியைகள் நேற்று மாலை இடம்பெற்றன. கிளிநொச்சியில் எள்ளுக்காடு பகுதியில் மீட்கப்பட்ட 3 வயது சிறுமியின் எச்சங்கள் தொடர்பான ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் ஜென்டெக் நிறுவனத்திற்கு அறிவித்தல் பிறப்பிக்குமாறு கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த எச்சங்கள் தொடர்பிலான பகுப்பாய்வு அறிக்கை இதுவரை சமர்ப்பிக்கப்படாததால் வழக்கு விசாரணையை தொடர முடியாதுள்ளதாக நீதிமன்றத்தில் இன்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உருத்திரபுரம் எள்ளுக்காடு பகுதியைச் சேர்ந்த சந்திரகுமார் ஜெருஸ்வா என்ற 3 வயது சிறுமி கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி காணாமற் போயிருந்தார். ஜூலை மாதம் 21ஆம் தேதி போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய வயல்வெளியிலிருந்து சிறுமியின் எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன.
இந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 15 வயதான சந்தேக நபரை இம்மாதம் 30ஆம் தேதி வரை தொடர்ந்தும் சிறுவர் இல்லத்தில் தங்க வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 3 வயது சிறுமியை தாம் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக சந்தேக நபர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு மீண்டும் 30ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இரண்டாம் காலாண்டில் இலங்கையின் பொருளாதாரம் 6.7% அதிகரித்துள்ளதாக சனத்தொகை மதிப்பீடு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்திலிருந்து இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வேகம் புதிய முறைமையின் மூலம் கணிப்பிடப்பட உள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி AK சதரசிங்க கூறினார். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தமிழக சட்டமன்றத்தில் இன்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் இந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். இந்த தீர்மானத்திற்கு ஆளும் கட்சி எதிர்க்கட்சி பேதமின்றி தமிழக சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை உள்நாட்டு போரின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் இனப்படுகொலை குறித்து இலங்கை நாட்டிற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை குழு முன்பு எந்த அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்ததோ அந்த அமெரிக்கா தற்போது இலங்கை போர்க்குற்றத்திற்கு உள்நாட்டளவில், அதாவது இலங்கை அரசே குற்றவாளிகளை விசாரித்து நடவடிக்கை எடுத்தால் போதும் என்ற கூற்றை தனது வெளியுறவுத்துறை துணை செயலாளர் மூலம் முன்வைத்திருக்கிறது. இது இயற்கை நீதிக்கு முரணானதாகும். 10/2/2015 அன்று இலங்கை வடக்கு மாகாண சபையில் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடத்தப்பட்டது குறித்து இலங்கை அரசு விசாரணை மேற்கொண்டால் நீதி கிடைக்காதென்பதால் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இலங்கை வடக்கு மாகாண முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒட்டுமொத்த தமிழினத்தின் லட்சியத்திற்கும் இலங்கை வடக்கு மாகாண சபையின் தீர்மானங்களுக்கும் வலு சேர்க்கும் வகையிலும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கச் செய்யும் வகையிலும் இலங்கையில் உள்நாட்டு போர் நடைபெற்ற போது சர்வதேச சட்டம் மற்றும் ஜெனீவா ஒப்பந்தத்தில் உள்ள போர் விதிமுறைகளை முற்றிலும் மீறி போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை நிகழ்த்தியவர்கள் அனைவர் மீதும் சர்வதேச விசாரணை நடத்தும் வகையிலான வலுவான தீர்மானத்தினை இந்தியாவே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை குழு முன்பு அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகளுடன் இணைந்து கொண்டு வர வேண்டும் என்றும் அமெரிக்கா இலங்கைக்கு ஆதரவான நிலையை எடுத்தால் அதனை மாற்ற ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்திய பேரரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கேட்டுக்கொள்கிறது. இதேவேளை போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி அண்மையில் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் வரை நடைபயணம் மேற்கொண்ட வடமாகாண சபை உறுப்பினர்களான அனந்தி சசிதரன் மற்றும் MK சிவாஜிலிங்கம் ஆகியோர் வடமாகாண சபைக்கு முன்பாக தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் பதாகை ஒன்றையும் ஏந்தியிருந்தனர். இன்றைய தினம் எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். இதுவரை காலமும் நாங்கள் பல விதங்களிலே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் பற்றி நாங்கள் யோசித்து என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்தோமோ அதற்கு ஒரு பலன் கிடைப்பது போன்று சில நடவடிக்கைகள் நடந்துள்ளன. முதலிலே நாங்கள் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய பிரேரணையை மனதில் எடுத்து அதில் இருக்கும் உள்ளடக்கங்களை முன்னிறுத்தி அவற்றின் அடிப்படையிலே எங்களுக்கு சாதகமாக ஒரு பிரேரணையை கொண்டு வந்து எல்லோருடைய ஏகோபித்த ஒருமித்தலுடன் அதனை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இதிலிருந்து இலங்கை தமிழ் மக்களும் தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களும்
ஒருமித்த குரலுடன் சர்வதேச விசாரணை ஒன்று இருந்தால்தான் போரினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதை வெளி உலகத்திற்கு எடுத்து காட்டியிருக்கின்றோம். இதிலே அறிக்கையில் மிகவும் ஆணித்தரமாக சில விடயங்களை குறிப்பிட்டாலும் நாடுகள் சேர்ந்து இவ்வாறுதான் செய்ய வேண்டும் அவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டால் அதற்கு ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அதற்கு இடமளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படக்கூடும். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. சர்வதேசமெங்கும் குறிப்பாக லண்டன், கனடா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளில் நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்து கொள்ளும், அதாவது சக்தி டிவி குளோபல் ஊடாக இணைந்து கொள்ளும் அனைவரையும் நாங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் சில உள்நாட்டு செய்திகளை உங்களுக்கு தருகிறோம். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்றும் கையெழுத்து வேட்டை இடம்பெற்றது. 13வது நாளான இன்றைய தினமும் பெரும்பாலானோர் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கையொப்பமிட்டனர். சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறைக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகின்றோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்படுகின்றன. யாழ் மருதனார் மடம் பொதுச்சந்தையில் இன்று காலை கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழு இந்த நடவடிக்கையை ஏற்பாடு செய்துள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தமது சொந்தங்களை தொலைத்த பலர் இன்று வரை அவர்களை தேடிய வண்ணமேயுள்ளனர். காணாமல் போன பிள்ளைகள் என்றேனும் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் இன்றும் பல பெற்றோர்கள் காத்திருக்கின்றனர். அவர்களுள் ஒருவரே கிளிநொச்சியைச் சேர்ந்த கதாநாயகி. தனது 3 பிள்ளைகளுடன் நிம்மதியாக வாழ்ந்து வந்த புவனேஸ்வரன் கதாநாயகி தம்பதியினரின் வாழ்க்கையில் போர் பேரிடியாக வந்தது. இறுதிக்கட்ட போர் உச்சத்தை அடைந்த சந்தர்ப்பத்தில் தமது சொந்த இடத்தில் தொடர்ந்தும் தங்க முடியாது பாதுகாப்பானதொரு கூரையை தேடி புவனேஸ்வரன் குடும்பத்தினர் தம்மை போன்ற பலருடன் இணைந்து பயணித்தனர். இவ்வாறு பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வலிஞர்மடம் பகுதியில் துரதிருஷ்டவசமாக அவர்களின் 18 வயது நிரம்பிய மூத்த மகளான சிவகோகிலாவை அவர்கள் தவறவிட்டனர். எங்கும் தேடியும் சிவகோகிலாவை காணாத அவர்கள் ஏனைய 2 பிள்ளைகளை ஏனும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் தொடர்ந்தும் முன்னோக்கி நகர்ந்தனர். அதன் பின்னர் வவுனியான் நலன்புரி முகாமில் தங்க வைக்கப்பட்ட புவனேஸ்வரன் குடும்பத்தினருக்கு மகள் உயிருடன் இருப்பதற்கான தகவல்கள் உறவினர்கள் மூலம் கிடைத்துள்ளன. ராணுவ சீலோடு போடாம வந்து செல்லிச்சினம் பிள்ளை ப்ரோஸ் அடிக்கிறது தாங்க கொண்டு செல்லிச்சினம் நீங்கள் காசு கொடுக்க போறோம் பிள்ளைக்கு 1 லட்சம் ரூபாய் காசு கொடுக்க போறோம்னு சொன்னோம். நாங்க உங்களுக்கு காசு நம்ம பிள்ளைய வித்து வளர்த்த அழகி அதுவும் பொம்பளை பிள்ளைய விட்டா நாங்க காசு கொண்டோம் உங்களுக்கு காசு கொண்டு பேச முடியும். இல்ல பிள்ளை இருக்கோ இல்லையோ அதை பற்றி எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு காசு ஆரம்பிட்டு எங்களோட பிள்ளை இருக்குது இந்த பிள்ளை இருக்குதுன்னா நான் சொல்றேன் இந்த பிள்ளை இருக்குது. காணாமல் போன தமது மூத்த மகளை புதிய அரசாங்கம் எனும் தம்மிடம் ஒப்படைப்பார்கள் என்பதே கிளிநொச்சி இரசனபுரம் பகுதியில் மீள்குடியேறி தமது 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வரும் புவனேஸ்வரன் கதாநாயகி தம்பதியினரின் ஒரே எதிர்பார்ப்பாக உள்ளது. தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலி ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். மஹிந்த ராஜபக்ச இட்டுப்பு ஜனாதிபதி இல்ல பாராளுமன்ற உறுப்பினர். அவரு மாதி வேலையில ஒரு ஊட்ட கொடுத்து வச்சா சரி. இப்ப அவர் பாராளுமன்றத்தை பேசியாரு திரும்ப துரைஷமாக தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். பிரைவேட் மெம்பர்ஸ் மோஷன் உண்டு இந்த ஆர்மி ஆபீசர்மாரை பாதுகாக்கிறதுக்கு சொல்லி இதுதானா அன்று சிங்கள முஸ்லிம் பிரச்சனை வந்த காலத்துல போலீஸ்காரனை காப்பாற்றுறதுக்கு கொண்ட ஒரு பணத்தையாம் பார்லிமெண்ட்டுக்கு. அதே மாதிரி அவர் பிரைவேட் மெம்பர்ஸ் மோஷனை போட்டு இதை கொணர்வாராம். இதுல ஆர்மிக்காரனை காப்பாத்த இல்ல கோட்டாபய ராஜபக்சேனா காப்பாற்றணும் கேட்டா அவர் செக்ரட்டரி ஆகி போல இவருடைய எல்லா ஆபீஸ் ஓபனிங்கும் போனவர், இவருடைய பலசபா மீட்டிங்கும் போனவர், இவருடைய பார்லிமெண்ட் எம்பியா வரதுக்கு கூட இவருடைய மீட்டிங் போய் அட்ரஸ் பண்ண கோட்டாபய ராஜபக்சே. அதே தவறு அதுக்கே எடுத்து அரெஸ்ட் பண்ணிடல. நாட்டில் டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருந்து கொண்டு ஒரு ஸ்டேட்ல பொலிட்டிக்கல் ஸ்டேட்ல போய் ஏறின ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ஆபீசர் கோட்டாபய ராஜபக்சே. இது ஒன்று போதும் அரசாங்கத்துக்கு ஆக்ஷன் எடுக்க. அரசாங்கம் இன்ன வரைக்கும் அந்த ஆக்ஷன் எடுக்கல. இந்த ரகசியம் பிரதம மந்திரி மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன்.
யுத்த காலத்தில் இடம்பெற்றுள்ள மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியை அடைந்து கொள்வதற்கு தேவையான ஒரு ஏற்பாடாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு ஹைபிரிட் என்ற கலப்பு சிறப்பு நீதிமன்றத்தை ஸ்தாபிப்பது முக்கியமாகும் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் விசாரணை அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மோதல்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதநேயத்திற்கு எதிரான குற்றங்கள் இரு தரப்பினராலும் பெரும்பாலும் இழைக்கப்பட்டிருக்கலாம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட ஐக்கிய நாடுகளின் விசாரணை அறிக்கையில் பாரதூரமான பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. 2002 ஆண்டிற்கும் 2011 ஆண்டுக்கும் இடையில் எண்ணற்ற சட்டத்திற்கு புறம்பாக கொலைகள் இரு தரப்பினர் மற்றும் பாதுகாப்பு படையினருடன் தொடர்புபட்ட ஆயுத குழுக்களால் செய்யப்பட்டுள்ளன என இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிக்கு புறம்பாக இழைக்கப்பட்டுள்ள கொலைகள் இனங்காணக்கூடிய வடிவங்களிலேயே நடைபெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினரின் சோதனை சாவடிகள் மற்றும் படைத்தளங்களுக்கு அருகாமையில் இறுதிக்கட்ட மோதல்களில் பிடிக்கப்பட்டோர் அல்லது சரணடைந்தோர் பாதுகாப்பு படைகளிடம் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ், முஸ்லிம் மற்றும் சிங்கள சாதாரண பொதுமக்களை சட்டத்துக்கு புறம்பாக கொலை செய்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலியல் மற்றும் பால்நிலை சார்ந்த வன்முறைகள் குறித்தும் ஐக்கிய நாடுகளின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் தடுத்து வைக்கப்பட்டோர் மீது பாதுகாப்பு தரப்பினரால் குரூரமான பாலியல் வன்முறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்ற அதிர்ச்சிகரமான விடயத்தை விசாரணை குழு வெளிக்கொணர்ந்துள்ளது. பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட 30 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த செயற்பாடுகள் தனிப்பட்டவை அல்லவென்பதுடன் அதற்கு மாறாக சித்திரவதை செய்வதனை நோக்காக கொண்ட கொள்கையின் அடிப்படையில் திட்டமிட்டு பயன்படுத்தப்பட்ட பொறிமுறைகளாகும் என்பது தெளிவாவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பாலியல் வன்முறைகளை இழைத்தவர்களில் ஒருவர் கூட இதுவரை சட்டத்தினால் தண்டனைக்குட்படுத்தப்பட்டதாக அறிய கிடைக்கவில்லை என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் விசாரணை அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. யுத்தத்தின் இறுதிக் கட்டத்தில் சரணடைந்த பலர் காணாமற் போயுள்ளமை பற்றியும் அவர்களின் இருப்பு தொடர்பில் இன்று வரை கண்டறியப்படவில்லை என்பதையும் நம்புவதற்கு காரணங்கள் உள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. யுத்தத்தோடு நேரடியாக தொடர்பில்லாத பலரும் வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்டு அதன் பின்னர் காணாமற் போயுள்ளதாக மனித உரிமை விசாரணை அறிக்கை கூறியுள்ளது. சித்திரவதைகள் மற்றும் வேறுவிதமான கொடுமையான மனிதாபிமானமற்ற அல்லது கீழ்த்தரமான நடத்தைகள் இடம்பெற்றுள்ளமை தொடர்பிலும் பாதிக்கப்பட்டவர்களின் சாட்சியங்களின் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்தத்தின் இறுதிப் பகுதியில் விடுதலை புலிகள் ஆட்களை கடத்தி வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்புக்கு உட்படுத்தியதாக தகவல்கள் கிடைத்துள்ளதுடன் 2004 ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்ட கருணா குழுவினரும் பரந்தளவில் சிறுவர்களை ஆட்சேர்ப்பு செய்து அவர்களை யுத்தத்திற்கு பயன்படுத்தியுள்ளமை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் விசாரணை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் அவை போர்க்குற்றங்களாக கருதப்படும் என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் நடத்தப்பட்ட பல தாக்குதல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கோட்பாடுகளுக்கு ஏற்ப அமையவில்லை என்பதை நம்புவதற்கு காரணங்கள் உள்ளதாகவும் ஐக்கிய நாடுகளின் விசாரணை அறிக்கை தெரிவித்துள்ளது. யுத்த சூனிய வலயத்தின் மீது அரச படைகள் எறிகணை தாக்குதல்களை நடத்தியதையும் இந்த அறிக்கை ஆவணப்படுத்தியுள்ளது. விடுதலை புலிகள் இயக்க போராளிகள் பொதுமக்கள் இருக்கும் இடங்களிலிருந்து செயற்பட்டமை, யுத்த களத்தில் வலுக்கட்டாயமாக பொதுமக்களை தடுத்து வைத்திருந்தமை என்பன சர்வதேச சட்ட மீறலாக கூடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் வன்னி பிரதேசத்துக்கு உணவு உதவி மற்றும் மருத்துவ பொருட்கள் சென்றடைவதை வேண்டுமென்றே தடுத்ததாக நம்புவதற்கான நியாயமான காரணங்களும் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணை அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஏறத்தாழ 3 லட்சம் இடம்பெயர்ந்தோர் சர்வதேச சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட கால எல்லைக்கு மேலாக முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை அவர்களின் சுதந்திரத்தை பறிக்கும் செயலாகும் எனவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலைமையின் கீழ் ரோம் பிரகடனத்தில் இலங்கை அரசாங்கம் கையெழுத்திட வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் விசாரணை அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவை கலைத்துவிட்டு இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்கும் அதிகாரத்தை நம்பகரமான சுயாதீன நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது அந்த அறிக்கையின் மற்றொரு பரிந்துரையாகும். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை அலுவலகம் ஒன்றை இலங்கையில் ஸ்தாபித்து இந்த பரிந்துரைகள் செயற்படுத்தப்படுவதை கண்காணிப்பதற்கான பிரதிநிதிகள் குழு ஒன்றை அனுப்புவதற்கான வசதிகளை ஏற்படுத்துமாறும் ஐக்கிய நாடுகளின் விசாரணை அறிக்கையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் முக்கிய பரிந்துரைகள் மற்றும் மனித உரிமைகள் ஆணையாளரின் கடந்த கால அறிக்கைகளின் சிபார்சுகளை குறிப்பிட்ட கால வரையறைக்குள் செயற்படுத்தலை உறுதிப்படுத்துவதற்காக உயர்மட்ட குழு ஒன்றை நியமிக்குமாறும் ஐக்கிய நாடுகளின் விசாரணை அறிக்கை கோரியுள்ளது.
யுத்த குற்றங்கள், மனிதநேயத்துக்கு எதிரான குற்றங்கள், இன படுகொலைகள், சட்டவிரோதமாக காணாமல் போகச் செய்தமை என்பவற்றை குற்றங்களாக கருதும் வகையில் சட்டங்களை மீளாய்வு செய்யுமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரின் விசாரணை அறிக்கையில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. உத்தேச கலப்பு சிறப்பு நீதிமன்றத்தை ஆரம்பித்த பின்னர் பாரதூரமான மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடைய குற்றங்கள், ஆட்கொணர்வு வழக்குகள் மற்றும் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தொடர்பான விசாரணை அதிகாரம் அதனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட ஐநா அறிக்கை தொடர்பில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள மனித உரிமைகள் தொடர்பிலான ஆணையாளரின் பேச்சாளர் ரவீனா ஷம்தசானி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். Sri Lankan government was of the stance. செயல்திறன் மிகு உள்ளக விசாரணை ஒன்றை நடத்த முடியும் என்றே இன்று வரை இலங்கை அரசாங்கம் நம்பியிருந்தது. எனினும் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை வியத்தகு வகையில் அமைந்துள்ளதல்லவா? Not at all. I mean, in fact, what our report has found. இல்லை, அவ்வாறு அல்ல. இலங்கை சர்வதேச யுத்த குற்றங்களை புரிந்துள்ளதாக எமது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை யுத்த குற்றங்கள், அத்துடன் மனிதாபிமானத்திற்கு எதிரான குற்றங்கள். இவை திட்டமிட்ட குற்றங்கள். இவற்றை செய்வதற்கு தொடர்பாடல் மற்றும் வளங்கள் அவசியமாகும். எனவே இந்த குற்றங்கள் தொடர்பில் மிகவும் உயர் மட்டத்தில் நாங்கள் செயற்பட வேண்டும். இது இலங்கைக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாகும் என நினைக்கின்றேன். சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு இலங்கை பல தடவை முயற்சி செய்தது. எனினும் அவை வெற்றி அளிக்கவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை இல்லாமல் போனது. பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே இந்த பரிந்துரைகளை செய்துள்ளோம். உண்மையான சட்டம் இலங்கையினுள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இலங்கை தொடர்பில் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கை மனித உரிமைகள் தொடர்பிலான விசாரணையை அன்றி குற்ற விசாரணை அல்லவென அரசாங்கம் பதில் அளித்துள்ளது. இலங்கை தொடர்பான அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளருக்கும் அவரின் அலுவலகத்துக்கும் வெளிவிவகார அமைச்சு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் மற்றும் பரிந்துரைகளை உத்தேச புதிய நிறுவனங்களினதும் அதற்குரிய தரப்பினரதும் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி 8ஆம் தேதியின் பின்னர் இடம்பெற்ற மாற்றங்கள் குறித்து அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பெருந்தன்மையான கருத்துக்கள் தொடர்பில் மகிழ்ச்சியை வெளியிடுவதாகவும் அந்த கடிதத்தில் புதிய அரசாங்கம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் மற்றும் அவரது அலுவலகத்துடன் இணைந்து செயற்படுகின்றனர்.